பிறகு 13 மாதம் கழிச்சு அம்மையார் ஜெயலலிதாவால் கவிழ்க்கப்படுது. அன்னைக்கு வந்து 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்த முடியாமல் பாஜக தடுமாறி கொண்ட வேலையில் ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லி பாஜகவின் கரங்கள் 5 ஆண்டுகளாக அதிகாரத்தை கொடுத்தது இதே திமுக. இவங்க அதிகாரத்தில் இருந்தப்பதான் அதெல்லாம் ஓகே சார். இந்த தமிழ்நாட்டுல இந்த வார்த்தை முடிச்சிடறேன். இந்த சங்கிங்கிற வார்த்தை எப்படி பயன்படுத்துறாங்க? என்னோட கேள்வியே அது இல்ல. என்னோட கேள்வி பாஜக கூட யார் நெருக்கமாக இருக்காங்க, நாம் தமிழரா திமுகவா என்பது அல்ல. சங்கி என்றால் சக நண்பன் என்ற அந்த பொருள் என்பது ரஜினியை சந்தித்த பிறகுதான் திரு சீமானுக்கு தெரியுமா? இல்லை, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் சந்தித்ததால சங்கின்னு சொல்லுவாங்கன்னா அந்த சங்கிங்கிற அது சொல்றதுக்கு வந்து நான் நண்பன் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் சங் பரிவார அந்த புரிதல்லாம் எப்போ வந்துச்சு? வரேன். இது நாங்கள் வந்து ஐயா ரஜினிகாந்தோட அரசியலில் நாங்கள் ஒன்றுபட்டு போகல. அவரை தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறோம். தனிப்பட்ட முறையில் சந்திச்சதால சங்கின்னு சொல்லுவாங்கன்னா, இதே ஐயா ரஜினிகாந்தை கூப்பிட்டு வந்து ஏவா வேலுவோட கலைஞரனும் தாய் அப்படின்னு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் அரசு நிகழ்வுக்கு கூப்பிட்றாங்க. அப்புறம் ஐயா ரஜினிகாந்தை எப்படி பார்க்குறாங்க அவங்க? அப்போ ரஜினிகாந்த் ஐயாவோட ஐயா ஸ்டாலின் உட்காந்துருக்காங்க. அப்போ சங்கிங்கிற முத்திரை வரதில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்களை பார்த்தா அது சங்கின்னு முத்திரை குத்துவாங்கன்னா இது என்ன தர்க்க நியாயம்? இல்லை, தன்னோட அப்பாவை சங்கின்னு குறிப்பிட வேண்டாம் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க ரஜினிகாந்தனுடைய மகள் ஐஸ்வர்யா. அப்படி இருக்கும்போது போயஸ் கார்டனுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் அந்த சங்கிக்கான அர்த்தம் திரு சீமான் வரேன். மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்னு அண்ணா சொன்னார். அண்ணன் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் மாற்று கட்சியை சார்ந்தவங்களையும் உறவு முறையில் தான் விழிப்பாங்க. அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு விழிப்பாங்க. இதில் அவங்க சந்திக்க வரும்போது நாங்கள் சந்தித்தோம். ஒரு சந்திப்பு, தனிப்பட்ட ரீதியான ஒரு சந்திப்பு, ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு. இந்த சந்திப்பை வச்சு நீங்கள் ஒரு அரசியல் சாயமும் ஒரு உள்நோக்கம் கற்பிப்பீங்கன்னா அதை எப்படி இருக்க முடியும்? அப்போ மறக்கத்தான் செய்வோம் சார். நாங்கள் எந்த சாயமும் பூசலை சார். நான் உங்களை சொல்லலை, நான் வந்து திமுக சொல்கிறேன். இந்த மாதிரியான விமர்சனம் முன்வைக்கிறீங்க அப்படின்றதுக்கும் நான் பதில் என்ன சொல்கிறேன்னா, அரசியல் பேசணும்னு திரு சீமான் சொன்னார். அதனால தான் இதுல ஒரு அரசியல் காரணம் என்பது இருக்கா அப்படின்னு மரியாதை நிமித்தத்தோட இந்த கேள்விலாம் வராது. அரசியல் ஆதாயத்துக்காக, அரசியல் லாபரட்ட கணக்குக்காக, நாளைய அரசியல் இதுக்கு சூழலுக்காக போகலை. போகிறப்ப பேசுகிறப்ப அரசியலும் பேசப்பட்டுச்சு. அவ்வளோதான் விஷயம். இதில் கூட்டணி பேசலை. நாங்கள் வந்து திரும்ப அவரோட உறவு வச்சுக்கலாமா, கூட்டணி உறவு வச்சுக்கலாமா, இல்லை அவர் ஆதரவு கொடுப்பாரா, அதெல்லாம் பேசப்படுது. இயல்பான ஒரு சந்திப்பு, எல்லாம் பேசப்பட்டுச்சு. அப்போ அரசியல் சூழலும் பேசப்பட்டுச்சு. அவ்வளோதான் விஷயம். இதே ரஜினிகாந்த் ஐயாவோட அவங்க திமுக போகிறப்ப அது தப்பாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி போனால் அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்கல்ல, இதுதான் அபத்தமாக இருக்குங்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் பாஜக வந்து சங்கின்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள மட்டும் சங்கின்னு சொல்லலை. திமுக யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் சங்கின்னு முத்திரை குத்துறாங்க. இயக்குனர் ரஞ்சித் வந்து திமுக முடிச்சிடறேன் ஒரு நிமிஷம். இயக்குனர் ரஞ்சித் வந்து திமுக தான் ஓட்டு போட்டார். இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டு வெளிப்படையாக சொன்னார். அவர் ஓட்டு போட்டு 15 நாள் கழிச்சு அவரை சங்கிங்கிறாங்க. கமலஹாசன் 2019 சங்கினாங்க. கமலஹாசன் எங்கே இருக்காரு? அப்போ இவங்களுக்கு பிடிக்காதவங்க, வேண்டப்படாதவங்க, எதுக்குறவங்க எல்லாரையும் சங்கின்னு சொல்லுவாங்கன்னா இந்த வாதம்ங்கிறது அபத்தமானது, அற்பத்தனமானது. அதை வன்மையாக இருக்கிறோம். சரி, இல்லை, இந்த அரசியல் போக்கு, எதிர்கால அரசியல் போக்கு என்பது பற்றி திரு ரஜினிகாந்தோடு திரு சீமான் பேசுவதற்கான அவசியம் என்ன? அப்படியாக இருந்தால் என்ன பேசப்பட்டிருக்கும் என்ற கேள்வி வருது. அதனால தான் இந்த கேள்வி நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதாவது இயல்பாக நண்பர்கள் கூடினாங்கன்னா எப்படி பேசுவாங்களோ, எல்லாத்தையும் அழைச்சி ஆராய்வாங்களோ அப்படி தான் பேசப்பட்டுச்சு. அதனால அரசியலோட முடிச்சு போட்டு, நாம் தமிழர் கட்சியோட அரசியலோட முடிச்சு போட்டு பார்க்க தேவையில்லை. நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் சூழல் அது குறித்து பேசப்பட்டிருக்கு. அவ்வளோதான். சரி, ஓகே. திரு பிரவீன் காந்தி, இப்போ இந்த சந்திப்பில் நடப்பு அரசியல், எதிர்கால அரசியல் அப்படின்னு பேசப்பட்டதில் அரசியல் நோக்கம் எதுவும் இல்லை. வழக்கமாக ஒரு இருவர் பேசிக்கொள்ளும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் செய்யப்பட்டது என்பதாகத்தான் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார் திரு பாவனம் கார்த்தி. உங்களோட பார்வை என்ன இது? அதாவது வெற்றிடம் அப்படின்றதுல அவர் சுடுகாடை பற்றி சொன்னது நான் சொல்லலாம்னு நினச்சேன். எனக்கு அந்த வார்த்தையை தவிர்க்கணுன்றதுக்காக நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ரஜினி சாரோட தீவிர ரசிகன். அதே மாதிரி எப்படி நீங்கள் வந்து லாரியில் நடுவில் இருந்து அடிபட்டு சாவை அப்படின்னு சொல்லும்போது விஜய் சாரோடைய ஃபேன்ஸ் எல்லாம் கொதிச்சிட்டாங்க. வார்த்தையில் நான் அதை சொல்லணும்னு நினச்சேன், வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய காயத்தை தந்த வார்த்தை அது. ரெண்டாவது, உதிரி கட்சி அப்படின்னாரு. பதறி போயிருக்கிறது ஊருக்கே தெரியுதுங்க. பதறி போயிருக்காரு சீமான். அதனால தான் இப்போ ரஜினி சாரை பார்க்குறாரு. எதுக்கு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஆங்கிளில் வேணால் பாருங்க. பக்கத்தில் ஐயா இருக்காங்க, ஐயா எந்த ஆங்கிளில் வேணால் பாருங்க. நீங்கள் எந்த ஆங்கிள்லையாவது இப்போ எலெக்ஷன் வருதா இல்லை என்ன பர்பஸு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. விஜயின் விஜயம் உங்களை அங்கே விஜயம் பண்ண வச்சிருக்கு. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். ரெண்டாவது இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா, சீமான் சினிமாவில் இல்லை, அண்ணாத்தையில் நடித்த ரஜினிகாந்த் அரசியலில் இல்லை. என்னத்தை இவங்க சினிமாவை பற்றியும் அரசியலை பற்றி என்னத்தை பேச போகிறாங்க? ரெண்டு பேருக்கும் அது இல்லை. இவருக்கு சினிமா இல்லை, அவருக்கு அரசியல் இல்லை.
ரெண்டு பேரும் என்னத்த பேசியிருப்பாங்க? ஒண்ணு பேசியிருப்பாங்க, விஜயை பத்தி பேசியிருப்பாங்க. இல்ல அதுதான் நான் சொல்றேன். இப்போ தேர்தல் இல்ல, அரசியல் முக்கியத்துவம் இல்ல, அப்போ அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பா கூட. அதுதான் மேடம், எந்த காலகட்டம்னு ஒரு முக்கியம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு வீட்டுல எல்லாம் வந்து பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் ஜாம் இருக்கு. அந்த நேரத்தில் போய் நீங்க வந்து பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனா எப்படி இருக்கும்? காரணம் ஏங்க எல்லாம் சொல்றது நீ தான் பத்திரிக்கை எல்லாம் வீட்டுக்கு வச்சிடுற மாதிரி. சரியான உதாரணமா எனக்கு படல. இல்லாத தேவையில்லாத நேரத்தில் நீங்க போக வேண்டிய அவசியம் என்னன்னா மேடம், விஜய் சார் அவங்க தான் சொல்றாங்களே சார், திரு ரஜினிகாந்த் தரப்புல இருந்து சந்திக்கிறதுக்கு விருப்பப்பட்டாங்க, அதனால எதுக்கு அவரு கூப்பிட போறாரு? தவறான நியூஸ் நான் சொல்றேன், தவறான நியூஸ் இல்ல. எப்போ அப்ப கூப்பிட்டு பாரு, கமல் சார் சந்திச்சார் பாத்தீங்களா? மேபி அந்த காலகட்டத்தில் அப்ப 4 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இப்பதான் அப்பாயின்மெண்ட் தராங்க, அதுவே தப்பா இருக்கு. 4 வருஷத்துக்கு அப்புறமா திரைப்படம் இப்பதான் இப்போ மேடம், நான் இப்ப ரஜினி சார் சார்பா பேசுறேன் மேடம், வாய்ப்பே இல்ல மேடம். எதுக்கு இப்ப கூப்பிடணும்? காரணம் சொல்லுங்க. 10 நிமிஷம் கூட விஜய்க்கு எதிராக பேசினாரு, ரஜினி சார்பா பேசுறாரு. இல்லங்க, நீங்க ரஜினி சார் இப்போ உங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன? நீ கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நீங்க இல்லங்க, வாய்ப்பே இல்லங்க. ஒண்ணு அண்ணன் அழைத்து சென்று இருக்க வேண்டும், ஒரு பிரிட்ஜா. ரஜினி சார் கூப்பிட்டு சீமானை பார்க்க வேண்டிய அவசியம் என்னங்க? ஏங்க ஒரு லாஜிக் வேணாமாங்க? என்னங்க இது? லாஜிக்கே இல்ல. ஒரே லாஜிக் விஜய் தான் நம்மளை பொறுத்தவரைக்கும். இது பாருங்க, ரெண்டு பேரும் உங்களோட சந்தேகம். நான் இப்படி வரேன், நான் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ரஜினி சாருடைய ஃபேன்ஸா இருந்தாலும் நம்ம உண்மையை பேசணும். இப்போ இருங்க, எல்லாம் அப்படி ஏங்க விவாதன்றது அதானங்க, எல்லாத்தையும் உள்ள நுழைஞ்சு பார்க்கறது தானே. சொல்லுங்க. ரஜினி சாருக்கு என்னன்னா, அவர் ஆசைப்பட்ட அரசியலில் அவர் நுழைய முடியல, ஏதோ காலம் தடுத்துருச்சு. அவரே கொஞ்சம் பயந்துட்டாரு, யோசிச்சார். பயன்னு சொல்ல முடியாது, ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் பயம் கிடையாது, யோசிச்சிட்டாரு. இப்போ திரு விஜயோட அந்த டேக் ஆஃப் இருக்குல்ல, அது நிச்சயமா ரஜினி சாருக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தவற விட்டுட்டோமோ. ஏன்னா நிச்சயமா விஜய் செய்த முடிவை ரஜினி சார் செஞ்சிருந்தா அங்க 15 20 லட்சமோ ஏதோ சொல்றாங்க, 10 லட்சம் வைங்க, 20 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. ரஜினி சார் ஒரு இதே மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாருன்னா பெருந்திரளா அதர் ஸ்டேட்ல இருந்துலாம் வருவாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறவர் இப்போ தான் மிஸ் பண்ணிட்டோமோன்னும் போது அவருக்கு ஒரு இது இருக்கும். அப்போ சீமா என்ன பண்றாரு, அது ஒரு மைண்டுக்கு வரும்ல. ஏற்கனவே எல்லாரையும் பகைச்சு வச்சிருக்கோம். இந்த பக்கம் ஆல்ரெடி ரஜினி சார், இப்போ புதுசா விஜய். இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து காம்ப்ரமைஸை ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் டிராவல் பண்ணலான்றதுக்காக மொதல் காம்ப்ரமைஸை ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விரைவில் விஜய் வீட்டுக்கும் சீமானுடைய வண்டி செல்லும். காம்ப்ரமைஸ். அண்ணா நல்லா கதை எழுதுவாங்க, நான் இப்பதான் கண்கூடா பாக்குறேன். விஜய் அவர்களின் வீட்டுக்கு கார் இல்ல திரு ரஜினிகாந்த் போய் சந்திச்சா விஜயோட எதிர்ப்பு எப்படி குறையும்னு நீங்க என்ன காலகட்டம் தான் மேடம்? இந்த காலகட்டத்தில் நீங்க சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அவரு சூப்பர் ஸ்டார், நான் தான் நீ தானே, அது ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் எந்த காலத்தை பார்த்தா விட்டுக்குவீங்க நீங்க? இல்ல, இப்ப விஜய் சார் வந்து அரசியலை பொறுத்த, ஐ மீன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கழுகு காக்கா கதெல்லாம் சொன்னதுல இருந்து அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு அது வந்து விஜய் சாரை ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணாரு. ஆனால் விஜய் சாரோட ஃபேன்ஸுங்க இல்ல எங்க விஜய் சார் தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் புகஞ்சிட்டு இருக்கு. அப்போ இந்த சூப்பர் ஸ்டார் போட்டியில சீமானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை திரு ரஜினிகாந்த் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல, நீங்க போன் பண்ணா சரி வாங்கன்னுவாரு, அவ்வளவுதான். நீங்க போன் பண்ணி கேட்டுருக்கீங்க, நான் சொல்றேன், நமக்கு கொஞ்சம் இன்ட்யூஷன் தெரியும். நீங்க போன் பண்ணி கேட்டுருக்கீங்க, தலைவர் சரி வாங்க அப்படின்னு இருக்காரு. அவர் யாரு? ரஜினி சார் எல்லாரு கூடயும் அன்பா இருப்பார் மேடம், அன்பா இருப்பாரு, ஓகேங்களா? அதுக்காக ஆதரவுலாம் தரமாட்டாரு, அவர் தெளிவா இருப்பார். இது வந்து ஆதரவாக மாறாது, சரி, ஒரு கரிசனம் இருக்கும்.